நான் சொல்கிற இந்த மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா தெரு முனை வரைக்கும் வாசனை வருங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என் பசங்க குழம்பு மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு தலையை மட்டும் வச்சு குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தேவையான அளவு உப்பு சேர்த்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை கரைச்சி தோலை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் செக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு தாளிக்க ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. சட்டி இல்லைன்னா பரவாயில்லைங்க, கடாயில் கூட தாளிச்சுக்கலாம். சட்டி சூடானதும் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து 10 பல்லு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பிழிஞ்சி எடுத்த தக்காளியோட இன்னும் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து திக்கானதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க, மீன் நல்லா வெந்து உடஞ்சிடும். இப்போது ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோட மீன் குழம்பை ஊற்றி பிசைஞ்சி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனோட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.